படம் நல்லா வந்திருக்கு. நந்தன் படம், சசிகுமாரன் நல்லா நடிச்சிருக்காரு, சிறப்பாக பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து டைரக்டர் சார் ஆல்ரெடி சரவணன் சார் ஆல்ரெடி வந்து கத்துக்குட்டி விவசாயத்தை மையப்படுத்தி ஒரு விவசாயம் எல்லாம் சாகுறான், விவசாயம் அழிஞ்சிட்டு போயிட்டு இருக்குங்கிறத அது ஒரு சிறப்பாக பண்ணியிருந்தார். ரெண்டாவது படம் உடன்பிறப்பு பண்ணியிருந்தார். அதில் வந்து ஒரு தங்கச்சி சென்டிமெண்ட்டை பதிவு பண்ணியிருந்தாங்க. இது வந்து மூணாவது படம். அவருக்கு நிச்சயமாக இது நேஷனல் அவார்டு வாங்கி கொடுக்கும். நேஷனல் அவார்டு தமிழக அரசு விருது நிச்சயமாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கதைக்களம் அந்த மாதிரி கதைக்களம் பண்ணியிருக்காரு. சசிகுமார் சார் அந்த கூர்பான்ன்ற கேரக்டர் சிறப்பாக பண்ணியிருக்காரு, பிரமாதமாக நடிச்சிருக்காரு, அந்த அந்த கதாபாத்திரமாக வாழ்ந்திருக்காரு. ஒரு பொது தொகுதி ரிசர்வ் தொகுதிங்கிறத வந்து அதை அழுத்தமாக இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு சில கிராமங்கள் தான், எல்லா கிராமங்கள்லையும் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில கிராமங்களில் நடந்துகிட்டு இருக்குது. அது நடக்கக்கூடாது, இதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கு, இதுக்கு மேலே நடக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்காரு. பாலாஜி ஐயா வந்து அந்த கதாபாத்திரம், வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப கொடூரமாக நடிச்சிருக்காரு. அவர் இப்படி நடிப்பாக நினச்சி கூட பார்க்கல. சமுத்திரகனி சார் வந்து அவருடைய கேரக்டருக்கு, அவருடைய கதாபாத்திரம் என்னவோ, ஒரு 3 சீன் வந்தாலும் அவர் அந்த கேரக்டர் என்னவோ அதை சிறப்பாக பண்ணிருக்கு. போதியா ஒரு நாள் இருந்தது, போதியா வாயா, எவ்வளோ நாள் தான் இப்படியே இருப்பேன், அவங்க மிரட்டி மிரட்டி நீ இப்படியே தான் இருப்பி அப்படிங்கிறத வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் அவர் சொல்கிறாரு. சார் நான் ஒரு சாவு ஊந்துருச்சு, ஒரு சாவுக்காக பல சாவு உழ வேணாம் சார் அப்படிங்கிற அந்த வரிகள்லாம் வந்து வேணாம், வன்முறை சண்டைங்கிறத தேவையில்லை, ஒதுங்கி போவோம் தேவையில்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி இருந்தும் ரிசர்வ் தொகுதின்னு அவங்களுக்கு ஒதுக்கக்குள்ள அவங்கள தான் கீழே இருக்கிறவங்க தான் நிற்கணும், நம்ம சொல்கிறது தான் நடக்கணுங்கிறத இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இதே மாதிரி கொடுமைகள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. அது ஒரு சில கிராமங்களில் இருக்குது. ஜிப்ரான் சார் மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு, பிரமாதம் வந்திருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி இருக்குது. எனக்கு கனெக்டட் ஆச்சு, எமோஷனல் நிறைய இருந்துச்சு. அந்த கதாநாயகி போட்டு அடிக்கக்குள்ள ரொம்ப ரொம்ப வலியும் வேதனையுமா இருந்துச்சு. எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்க முடியும் அப்படிங்கிறது பதிவு பண்ணியிருக்காங்க. 10க்கு 10 கொடுக்கலாம் தலைவா. நிச்சயமா எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் தான். இவங்க தான் பார்க்கணும், இவங்க தான் பார்க்கக்கூடாதெல்லாம் இல்லை, எல்லாருமே பார்க்கலாம். நல்லா வந்திருக்கு படம், எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் தான். நந்தன் படம் சிறப்பாக இருக்குது பிரதர். ஒரு வியூவராக மட்டும் இல்லாமல் ஒரு நடிகராகவும் இந்த படத்தில் நம்ம பயணிச்சிருக்கோம். அந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது என்னுடைய கேரக்டரையும் சேர்ந்து இந்த கதையும் வந்து நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். நல்ல ஒரு படைப்பு. இந்த படைப்புக்கு வந்து மக்கள் ஆதரவு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆதரவு கொடுத்ததை கண்ணில் பார்த்தேன். நிறைய பேர் கிளாப்ஸ் முக்கியமான சீனில் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. இது உண்மையா அப்படிங்கிறதுக்கு படத்தோட எண்டில் போட்ட காட்சிகளை பார்த்துட்டு கண் கலங்கினதையும் என்னால் பார்க்க முடிஞ்சுச்சு. இந்த மாதிரி படங்கள் சசிகுமார் சார் நடிச்சதுல தப்பா சொல்றீங்க? சசிகுமார் சார் யதார்த்தமான கதையில், கிராமத்து கதையில் நடிச்சிருப்பாரு. ஆனா ஒரு படத்திலேயே சசிகுமார் சார் எடுத்து அடிக்காம ஒருத்தர் பார்த்துருக்கீங்களா? மொத்த படத்துல எண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. சசிகுமார் சார் அடிப்பார், சண்டன் இருந்து அடிப்பார், ஃபைட் பண்ண ஒரு மாஸ் ஹீரோ. அவர் ஹீரோயிசம் இல்லாம இருக்க மாட்டேன், ஆனா இதுல ஹீரோயிசம் இருக்காது. ஆனா கதையின் நாயகனா மாறி இருப்பார். பரிமாற்றம் இது மாதிரி சசிகுமார் சார் பண்ணிருக்க மாட்டாரு. இந்த படத்துக்கு சசிகுமார் சாருக்கும் எங்க இயக்குனருக்கும் மிகப்பெரிய அவார்டுகள் காத்திருக்கதா நான் நம்புறேன். ஹீரோயினை பத்தி கேட்டீங்க. ஹீரோயின் வந்து இது ஸ்ருதி மேடம் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு புது படம் மாதிரியே தெரியாது, புதுமுக ஹீரோயின் மாதிரி தெரிய மாட்டாங்க. ரொம்ப கமிட் ஆகி ஒரு கணவனை எப்படி வந்து வழி நடத்தி கொண்டு போகணுங்கிறத அழகா சொல்லியிருக்காங்க. ஒரு கணவன் ஒவ்வொரு இடத்துலையும் தன்னை ஒரு கஷ்டப்படும் போது தட்டி தூக்கி விடுறது மனைவியால முடியுங்கிறத சொல்லியிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க, நேர்த்தியா நடிச்சிருக்காங்க. சிறந்த நடிகையா வந்து அவங்களுக்கு ஒரு விருது கிடைக்கட்டும், எல்லாருக்கும் விருது கிடைக்கட்டுமே, நல்லது தானே. ஆமா ஆமா, அரசியல் சம்பந்தப்பட்ட கதைகள் உள்ள இருக்கு. மக்கள் வந்து அதை ஏத்துக்குருவாங்க ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. என்னன்னா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய, இன்றைய அளவும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய, உள்ளாட்சி சைடில் நடந்துட்டு இருக்கக்கூடிய, கிராமங்களில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கதை இது. இது உண்மையா அப்படின்னு கேட்டால், எனக்கு கிராமத்து சைடில் எனக்கு பெருசா நான் இருந்து வளரலை, ஏன்னா எனக்கு அதை பற்றி தெரியல. பட் கிராமத்தில் நடந்துச்சா அப்படின்னு என் நண்பர்கள்ட்ட நான் கேட்டிருக்கேன். என் நண்பர்கள் சார்ந்தவங்க அவங்களும் உண்மைன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதை உணர்ந்தேன். அதுபோல் எங்க இயக்குனர் வந்து அதை முழுசா உண்மையா தெரிஞ்சு அதை பத்தி ஆராய்ஞ்சு அதை எடுத்திருக்கிறாரு. ஏன்னா அவர் கண்ணோட பார்த்த விஷயம் சொல்றாரு. அதனால அந்த விஷயத்த கேரக்டரையும் நான் நம்புனேன். இந்த கேரக்டரை என்னால் பண்ண முடிஞ்சு. ஆனா என்னைய வந்து தூக்கி போட்டு மிதிச்சாங்க ஒரு இடத்துல, அது கை தட்டுறாங்க, அவ்வளவுதான், அதை ரசிக்கிறேன். அப்போ நல்லா வந்திருக்கு, ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த சீன் ஒர்க் அவுட் ஆகலாம் சிரிக்க மாட்டாங்க. அந்த சீன் ஒர்க் அவுட் இல்லைன்னா வந்து கை தட்ட மாட்டாங்க, கத்த மாட்டாங்க. ஒரு பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கத்துறாங்கன்னா அவன் மேல உள்ள கோபத்தின் வெளிப்பாடு இல்லை, அந்த கேரக்டரின் மீது கோபத்தில் உள்ள வெளிப்பாடாக தான் நான் பாக்குறேன். அது மாதிரி என் மேல ஒரு நிறைய கோவப்படுறாங்க, தெரியுது. படட்டும், நல்லது தானே. இல்ல பிரதர், அது எதிர்பார்த்தேன். அது ஏன் எதிர்பார்த்தேன் அப்படின்னா, அந்த சீன் எடுக்கும்போது எங்க இயக்குனர் சொன்னார், சார் இது நீங்க வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆகும்போது வேணா நோட் பண்ணி வச்சுங்க, கண்டிப்பா இதுக்கு திட்டு வாங்கிய கை தட்டு வாங்கினாரு எங்க டைரக்டர் அங்க சொன்னாரு. ஏன்னா அந்த விஷயம் வந்து அவ்வளவு, ஏன்னா அந்த சீன் வந்து நான் ரொம்ப நாளா டார்ச்சர் பண்ணதுக்கு அப்புறம் எடுக்கப்பட்டது.
அது வரையும் நான் வந்து அந்த படத்துல ஒரு நிறைய டார்ச்சர் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் அந்த நடுவுல அந்த முக்கியமான விஷயத்துல அது பிரேக் பண்ணுதுல, அதனால அது படம் மிகவும் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியில இருந்து நடக்கிற விஷயத்த மிகவும் அருமையா எடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கதைய இது வரைக்கும் வந்ததில்ல. இந்த மாதிரி கதையில பெரிய ஹீரோக்கள் நடிச்சதில்ல. இந்த கதையில அண்ணன் சசிகுமார் அண்ணா அந்த கதாபாத்திரமா வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு கதைய இனிமே பெரிய நடிகர்களும் அந்த கதை மாதிரி சூஸ் பண்ணி நடிச்சாங்கன்னா தமிழ் சினிமா வேற லெவலுக்கு போகும். பெரிய ஆக்ஷனு அது இதுன்னு இல்லாம சிம்பிளா எல்லாரும் பார்க்கக்கூடிய படம். எல்லாருமே குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க, மிகவும் அருமையா இருக்கு. இந்த மாதிரி படம் இனி வருமானு தெரியல, அவ்வளவு அருமையா இருக்கு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், சூப்பரா இருக்கு. அதாவது மெசேஜ்னு பார்த்தா இப்ப நடக்கிற விஷயம் தான். அதாவது மெயினா சிட்டிக்குள்ள தெரியல, அவுட்டர்ல எல்லாம் இந்த மாதிரி விஷயம் நடக்குது. ஒரு தாழ்த்தப்பட்ட இடத்துல இருந்து மேல நமக்குன்னு ஒரு நம்ம சமுதாயத்துக்குன்னு ஏதாச்சும் நடக்கணும்னு எதிர்பார்க்கறாங்கல்ல, அதை வந்து இது நடக்க விடுறதில்ல அப்படிங்கிறத மிகவும் அருமையா சரவணன் அண்ணா சூப்பரா கட்டியிருக்காரு. அவர் டைரக்டருக்கு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும். இந்த மாதிரி கதையை சொன்னதுக்கு, அதுல அண்ணன் சசி அண்ணன் நடிச்சதுக்கு அவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். படம் சூப்பரா இருக்கு. எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. நன்றி. படம் நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. அயோத்திக்கு அப்புறம் நல்ல படம் நடிச்சிருக்காரு அண்ணன். இன்னும் நிறைய படம் நடிக்கணும், நிறைய படம் இதோட இன்னும் ஹிட்டு கொடுக்கணும். அது ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதி எந்த ஜாதியும் இல்லை, அனைவரும் சமமாக இருக்கணும். அதுதான் தேவை. படம் நல்லா இருக்கு. அனைவரும் தியேட்டர்ல வந்து பார்க்கிறோம். கடலூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறோம். ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க. நான் ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருக்கிறேன். சசிகுமார் சார் கூட ஒரு போட்டோ பிடிப்போம்னா நான் ஏங்கின்னு இருந்தேன். அவரு கூட இந்த அளவுக்கு நடிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஹீரா சரவணன் சாருக்கு ரொம்ப நன்றி. என்னை இந்த படத்தில் நடிக்க வச்சதுக்கும் சசிகுமார் சார் கூட நடிக்க வச்சதுக்கும் எனக்கு. அதே மாதிரி இந்த வெளியே வந்தோடனே மாலை வேற போட்டாங்க. இது முதல் படியாக இருக்கும் பொழுது நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. அந்த படம் வந்து அவரோட வலியும் வேதனை தான் சொல்லிக்குது. மக்களுக்கு பார்க்க வேண்டிய படம் இது. நல்லா எல்லா கிராமத்துலையும் நடக்கிற உண்மை தான் இது. இன்னைக்கு நடக்கிற உண்மை தான். நீங்கள் மக்கள் எல்லாரும் வந்து பாருங்க, பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க. இது நல்ல படமா அமையும். சசிகுமார் சாருக்கு ஒரு பெரிய படைப்பா இது இருக்கும். ஹீரா சரவணன் சார் படத்துல அதான் எங்களுக்கு இன்னும் சுய உரிமை கிடைக்கல, எங்க இன்னமும் அடிமையாவே ஆக்குறாங்கன்னு சொல்றாரு. அது உண்மைதான். இன்னைக்கு எல்லாருமே அதுதான் நடக்குது. இது எல்லா அரசியலும் இந்த மாதிரி தான் நடக்குது. இது ஒரு நாளைக்கு திருந்தம்னு சொல்றாங்க, ஆனா திருந்தமா திருந்தாதான் தெரியல எனக்கு.